வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரீப்ளேய கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில், பிளாக் கேண்டில் இருக்குல்ல, அது வந்து புட் ஆப்ஷனோட பிரீமியம். அந்த எல்லோ கலர் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரா அது அந்த கலர்ல உள்ளது வந்து கால் ஆப்ஷன். 24,000, 23,000. ஒரு கால் புட்டு வந்து அடுத்த மாசம், அதாவது மே மந்தோட கடைசி கான்ட்ராக்ட்ல உள்ள பிரீமியம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இப்ப ரீப்ளே போட்டுட்டு இருக்கேன். அது கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் திருப்பி இந்த ரீப்ளே முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் சவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்து இந்த ப்ளூ கலர் கேண்டில் ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ப்ரீமியம் வந்து எவ்வளவு தூரம் அது கீழே போறதுக்கு ஜாஸ்தியா இருக்கு, எவ்வளவு தூரம் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கால் ஆப்ஷன் வந்து எவ்வளவு தூரம் அது வந்து கீழே போகும், புட் ஆப்ஷன் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது வந்து முன்னாடி நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்றதுக்கான ஒரு செட்டப் தான் அது. கம்பேர் பண்ணி ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கம்பேர் பண்ணி ஒரு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ ரீப்ளே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ 23,000 புட்டு, சாரி 23,000 கால் ஆப்ஷன் அடுத்த மாசத்தோட, அதாவது மே மந்தோட பிரீமியமும் மே மந்தோட 24,000 புட்டு. இப்போ வந்து மார்க்கெட் எப்படியான ஒரு சினாரியோ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்ல போகலாம். ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கிறது வந்து ஒரு டெய்லியில இந்த மாதிரி எல்லாம் பிரைஸ் வந்து கீழேந்து மேலே போயிருக்கு, மேலேந்து கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ எந்த இடத்துல இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இந்த ப்ரீமியம் வந்து எவ்வளவு தூரம் மேலே போகலாம், எவ்வளவு தூரம் கீழே போகலாம் அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த இது வந்து லோ வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து 586 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, 586ல எங்கேருந்து வந்திருக்கு இந்த ப்ரீமியம்? கிட்டத்தட்ட 2,346 ரூபாயிலேருந்து 586 ரூபா வந்திருக்கு. இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம், சாரி புட் ஆப்ஷனோட ப்ரீமியம், அதாவது கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில் தான் இருக்குல்ல, இந்த கிரீன் ப்ளூ, அதாவது இது வந்து ரெஃபரன்ஸா நான் யூஸ் பண்றேன். இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ், இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ், இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்றேன். அப்ப இந்த கிரீன் கலர்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இங்க பாருங்க, 24,000 இந்த கலர்ல உள்ளது எல்லாமே இந்த இடத்துல காட்டும். அது வந்து கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். அப்ப கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன், அந்த எல்லோ கலரா இருக்கிறது கால் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கணும்.
ஓகே. அப்ப இந்த பிரைஸ் வந்து எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா, ரூ. 100லேருந்து ரூ. 100 எக்ஸாக்ட்டா சொல்ல, ஓரளவுக்கு ரஃபா சொல்றேன். ரூ. 100லேருந்து இது அதிகபட்சமா எங்க போயிருக்கு? ரூ. 1700 வரைக்கும் போயிருக்கு. அப்ப ஆப்ஷன்ல வந்து நம்ம இன்ட்ராடே பண்றோம் அப்படின்னா, ஏன் வந்து அன்னைக்கு ரேஞ்சில உள்ளத தான் எடுத்து பண்ணணுமா? அப்படிங்கிறது நம்ம ஒண்ணு பார்க்கணும். அப்ப எந்த ஸ்ட்ரைக்ல, எந்த மணில போக்கூடாது, அவுட் ஆஃப் த மணில போக்கூடாது. இந்த மாரியெல்லாம் நெறைய சினாரியோலாம் எல்லாரும் பேசுவாங்க. கரெக்ட்டா? நானுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன ரேஞ்ச் இருக்கோ, அத பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது, ஒரு 10 பாயிண்ட் கீழ போனா, ஸ்டாப் லாஸ் குடுக்குறதும், 10 பாயிண்ட் மேல போனா எக்ஸிட் ஆகுறதும், இது மாரி ஒரு பெரிய ட்ரெண்ட வந்து நம்ம மிஸ் பண்றோம். மிஸ் பண்றோம். நானுமே கூட மிஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால, நான் இத போய் பண்ணும்போது, ஏன் வந்து நம்ம பேசாம வந்து இந்த மாரி ஒரு இத வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால, நான் இத வந்து உட்காந்து ஸ்டடி பண்ணும்போது ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனா அத கன்டின்யூ பண்ணல. பிராக்டிஸ் வந்து பண்ணும்போது தானே அது தெரியும். ஸோ அதனால இந்த மாரி ஒரு இத வந்து அது ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் அத தான் நான் சொல்றேன். இப்ப புதுசா வந்து இந்த மாரியான ஒரு பிரீமியம் வந்து நம்ம பார்க்கும்போது, இது எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தூரம் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாரி ரஃபா வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த கேண்டில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் கேண்டில்ங்கிறது ஒரு செகண்ட்ல கூட உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு இத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப டெய்லில காட்டியிருக்கேன். 1 மினிட்ல காட்டுது. ஒரு 30 செகண்ட்ல காட்டுது. ஓகே. 30 செகண்ட்ல அதோட பிரீமியம் வந்து என்ன மாரி இதாகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து அந்த 30 செகண்டுக்கும் இந்த மாரி ரெஃபரன்ஸ் காட்டும். நான் ஜூம் பண்ணி காட்டுனேன்னா தெரியும் உங்களுக்கு. லேப்டாப்ல காட்டுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு இது இல்ல அப்படிங்கிறதுனால அதில் உட்காந்து பண்றதுக்கு இதா இருக்கு அப்படின்ட்டு நான் பண்றேன். ஓகே. இப்ப இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து 30 செகண்டோட ஒரு லெவல். அப்ப 30 செகண்ட்லயும் இந்த ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகும்னா நம்மளுக்கு 30 செகண்ட்ல எவ்வளவு, அதாவது ஒரு ரேஞ்ச் காட்டுது, எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இது பார்க்கலாம். அப்ப 30 செகண்ட்ல இந்த மாதிரி நிறைய வந்து கேண்டில் வந்து ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இப்ப இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வருது அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ்க்கு மேல நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். டார்கெட் எங்கன்னா இப்போ இந்த ப்ளூ கேண்டில் வந்துச்சுன்னா அந்த டார்கெட் வந்து இது வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பிளாக் கேண்டில்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? இது வந்து கான்செப்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் போட்டாலும் 5 செகண்ட்லயுமே காட்டும். ஓகே. 5 செகண்ட்ல இந்த பிரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ 1 மினிட் ஸ்கல்பிங் பண்றோம்னா அப்படி 30 செகண்ட் 1 செகண்ட் அப்படி எல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த 30 செகண்ட்ல இங்க பை வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வேணும் 30 செகண்ட்ல, எவ்வளவு வேணும், சாரி 5 செகண்ட்ல எவ்வளவு பாயிண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு இப்போ ஒரு ப்ளூ கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்த ப்ளூ வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேயா? அப்ப இந்த இடத்துல எவ்வளோ எடுத்திருக்கோம், 494 எடுத்திருக்கோம். ஒரு 8 பாயிண்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேயா? அப்ப இங்கேருந்து இவ்வளவு தூரம் போகணும்னா 8 பாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு ப்ளூ வந்திருக்கு அப்படின்னா இதுல இருந்து எவ்வளவு தூரம் இமீடியட்டா நம்ம எக்ஸிட் பண்ணலாம். அப்போ இது ஒரு 5 நிமிஷம், 30 செகண்ட்ல எத்தனை கேண்டில் இதாகுது. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்திருக்குன்னா இதை வந்து நம்ம டார்கெட்டா வச்சுக்கலாம். இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டார்கெட்டை வச்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் போச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன டைம் ஃப்ரேம். ஏன் 30 மினிட் 30 செகண்ட் காட்டுறேன் அப்படின்னா இது எல்லாத்துலயும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை காட்டுறேன். ஓகே. இப்போ வந்து வீக்லியில நம்ம இந்த ப்ரீமியமா பார்ப்போம். வீக்லியில இதுல ஏதாவது
நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். வீக்லியில எந்த இதுவும் தெரியல. இப்ப இந்த வீக்லியில வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதாவது ஒரு பிரீமியம் வந்து இந்த மாதிரி மேல போயிருக்கு. திருப்பியும் இந்த பிரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஓகேயா? அப்ப இதோட மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்மளுக்கு கேண்டிலோட ரெஃபரன்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரிஸ்க். அதாவது கிராஸ் ஓவர் நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிஸ்க். நம்மளுக்கு ஏதாவது கேண்டில் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா எப்போ வருதோ அப்பதான் எடுக்கணும். அப்ப இது வந்து முந்தா நேத்து தான் வந்திருக்கு. அது வரைக்கும் இதுல வந்து பிரீமியம்ல நம்ம பண்ண முடியாதான்னா நம்ம வந்து இதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம்ல வச்சு தான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடினா இதுக்கு இந்த டெய்லி கேண்டல்ல முந்தா நேத்து தான் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எங்க வந்திருக்கு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகணும், இல்ல கீழே க்ளோஸ் ஆகணும். ஒரு கேண்டில் வரைக்கும் பார்க்கணும். ஓகேயா? ஒரு கேண்டில் வரைக்கும்னா இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இது வந்து சப்போர்ட் லெவல்ல ஆக்ட் பண்ணும். அப்ப இதுக்கு கீழே ஃபர்தரா போச்சுன்னா இது எக்ஸிட் பண்ணிடணும். அதிகபட்சமா இதுதான் வந்து ரிஸ்கா எடுக்கணும். அப்ப இதுக்கு மேல எங்க க்ளோஸ் ஆகுதோ ஃபர்தரா வந்து நம்ம அதை நோக்கி போகணும். அப்ப மேல போச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா இவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன் வந்திருக்கு. அப்ப இதோட ரேஞ்ச் வந்து எங்க காட்டுது, 1400 ரூபா காட்டுது. கீழே ஸ்டாப் லாஸ் எங்க காட்டுது, 200 ரூபா 100 ரூபா வந்து காட்டுது. அப்ப இதுக்கு மேல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா இதோட டார்கெட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எப்ப ஒரு பிளாக் கேண்டில் போட்டா அது இந்த கேண்டிலுக்கு முன்னாடி மேல வந்து போடுது அப்படின்னா அது வந்து மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். இதுவே வந்து இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு பிளாக் போட்டுருந்துச்சுன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த இந்த பிளாக் கேண்டில் இங்க போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் இந்த ப்ளூ கலர் சப்போர்ட் வரும். அப்ப வந்து நியர் பைல வந்திருக்கு அப்படின்னா இந்த பிளாக் கேண்டிலுக்கு மேல தாராளமா நம்ம மேல போகலாம். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா இதோட டார்கெட் வந்து இமீடியட்டா காட்டும். ரஃபா வந்து இவ்வளவு தூரத்துக்கான போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா தான் நீங்க வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஏன்னா இது புரிஞ்சுக்கணும், பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஓகே. இப்ப இந்த டெய்லி கேண்டில்ல நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன், இந்த ப்ளூ கலர் லைனு, இந்த பிளாக் கலர் லைன், ரெண்டு இதையும் இப்ப இந்த பிளாக் வந்துச்சுன்னா ரொம்ப சேஃப் என்ட்ரி அப்படின்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்த நாள் வர்ற கேண்டலோட ஹைய வந்து அது மார்க் ஆகும். ஓகேயா? இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேயா? இந்த கேண்டலுக்கு கீழே பிளாக் கலர் கேண்டலுக்கு கீழே எப்ப க்ளோஸ் வைக்குதோ அதுதான் ஸ்டாப் லாஸ். மேல டார்கெட்னா உங்களுக்கு மேல இந்த பிளாக் கலர் கேண்டலுக்கு மேல டார்கெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது காட்டும். இந்த பெரிய டாட்டர் லைன் இருக்குல்ல, அது வரைக்கும் இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அது காட்டும். ஓகே, இப்ப இந்த பிரீமியம் பேசிஸ்ல எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் கேண்டிலுக்கு நேர பேரலல் கேண்டில் என்ன பிரீமியம் இருக்கோ அந்த பிரீமியமா ஒரு லைன் போட்டுருக்காங்க. இந்த ப்ளூ கலர் கேண்டில் அதுக்கு மேல அது போட்டுருக்காங்க. சரியா? அப்ப இந்த பிரீமியம் வந்து என்னைக்கு வந்திருக்கு, 20 ஏப்ரல் அன்னைக்கு இந்த பிரீமியம் வந்து கால் ஆப்ஷனோட பிரீமியம் இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா இந்த பிரீமியம் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, வரும். அதுக்கு இடையில சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப இது ப்ராபபிலிட்டி வந்து இங்க வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்தது எங்க சப்போர்ட் லெவல் ஒரு பிளாக் கலர் கேண்டில் வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ளூ வந்துருச்சு, அடுத்தது இந்த பிளாக் கலர் லைன் வந்துருச்சுன்னா அந்த லைன் அந்த கேண்டில மார்க் பண்ணிக்கிங்க. ஓகேயா? அப்ப
இந்த கேண்டலுக்கு மேல வந்து போய் க்ளோஸ் ஆகுறது நிக்காது. அப்ப வந்து அந்த கேண்டலுக்குள்ள க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா வித்தின் த ரேஞ்சுக்குள்ள ஒரு கேண்டில் தான் அதிகபட்சம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இங்க. ஓகேயா? அப்ப இந்த கேண்டிலோட இது ஏன் வந்து இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் ஆர் இந்த கேண்டில் வந்து ஒரு சின்ன டாலரன்ஸ் வரும். அது வந்து எக்ஸாக்டா வந்து இது வருதா, இது வருதாங்கிறதுல சின்ன குழப்பம் வரும். அதனால வந்து நான் இந்த கேண்டில வந்து இதுக்காகவும் அதை பார்ப்பேன். அப்ப இந்த கேண்டிலுக்கு கீழே வந்தா இது அதிகபட்சம் இவ்வளவு தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல போச்சுன்னா ஒரு கேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேயா? அப்ப அதுக்கு மேல போனுச்சுன்னா தான் அந்த கால் ஆப்ஷனோட பிரீமியம் மேல போகும். இல்லைன்னா அது அந்த பிரீமியம் மேல போகாது. இதுதான் வந்து கணக்கு. சரியா? அப்ப இந்த கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கேண்டிலையும் மார்க் பண்ணிக்கணும். அப்ப இந்த 2 கேண்டிலையும் மார்க் பண்ணிக்கணும். ப்ளூ வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டிலையும் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம தாராளமா அதை வந்து ட்ரையல் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த புட் ஆப்ஷன் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மேல போறதுக்கான வாய்ப்புன்னா எவ்வளவு தூரம்? இப்ப உங்களுக்கு டார்கெட் தெரியணும், ஸ்டாப் லாஸ் தெரியணும். குத்து மதிப்பா போடுறதுங்கிறது இல்லை, ஒரு லாஜிக்கா போடணும். அப்ப வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கணும். இல்லைன்னா இந்த டார்கெட்டை வந்துட்டு அது ரிவர்ஸ் ஆயிரும். இப்படித்தான் இது. அப்ப இந்த கேண்டிலுக்கு பிளாக் கேண்டிலுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கேண்டில் வந்த உடனே இதுக்கு கீழே தான் 139க்கு கீழே க்ளோஸ் ஆனா மட்டும்தான் நம்ம அதை வெளியில எடுத்துட்டு போகணும். அதாவது எக்ஸிட் ஆகணும். இந்த இடம் மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். இந்த 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 கேண்டிலுக்கு இந்த கேண்டில் வந்தாலே மேல ஒரு டார்கெட் காட்டும், கீழே ஒரு டார்கெட் காட்டும். இந்த இடத்துக்கு காட்டுச்சுன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு டார்கெட் காட்டி இருக்கு, டாட்டர் லைன் அதுக்கு கீழே இருக்கு. ஓகேயா? அதே போல கீழே காட்டும் எவ்வளவு தூரம் ரேஞ்சு. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது வந்து சப்போர்ட் லெவலாகவும் இருக்கும். ஓகேயா? அப்ப இந்த சப்போர்ட் லெவலை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த 3 கேண்டில், இந்த டாட்டர் லைன், இந்த டாட்டர் லைன் 3ஐயும் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த கேண்டிலும் கணக்குல வரும். ஆனா இது செல் ஆயிருச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்ல வச்சுட்டு சேஃபர் சைடில் நம்ம இதை வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இப்போ டெய்லியில பார்க்குறீங்கன்னா இதோட டார்கெட் வந்து எங்க போகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும். அப்ப இந்த புட் ஆப்ஷனோட டார்கெட் எங்க போகுது? 562 ரூபால இருக்கு. இந்த 562 ரூபால உள்ள பிரீமியம் வந்து 1390 ரூபா டார்கெட். ஓகேயா? அப்புறமேலு இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே பிரீமியம் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? அது வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா இதுக்கு மேல டிராவல் ஆனாலும் க்ளோஸ் ஆனாலும் இதுக்கு மேல அட்லீஸ்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கணும். டெய்லி பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரீமியம் வந்து எவ்வளவு தூரம் போகும்னா 1390 ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட் போகும். செகண்ட் டார்கெட் எங்க போய் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த 1390ல இருந்து 1500க்குள்ள 1500. ஓகேயா? இந்த 1500க்குள்ள அது ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? டார்கெட் அவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு, இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் போகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு இது போட்டு பார்ப்போம் அப்படின்னு. இப்ப இந்த பிரீமியம் வந்து 1500 ரூபா இருக்கு. இது பிரீமியம், அதாவது புட் ஆப்ஷனோட இது வந்து 500 ரூபா இருக்கு. ரஃபா ஒரு 500 ரூபான்னு இந்த இடத்துல 500 ரூபா இருக்கு. மேல போனா டார்கெட் எங்க போகணும்? இந்த இடத்துக்கு போகணும். கரெக்டா? இது இது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா போகணும். அப்ப 1160, 1400. அப்ப ஒரு 500 பாயிண்ட் விட்டா கூட 1000 பாயிண்ட் மேல இருக்கு. கீழே போனா எவ்வளவு தூரம் போகணும்? ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 600 இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 500 இதுக்கு எப்பயுமே கேண்டில் க்ளோஸ் அப்படின்னா தான் அது கணக்கு. ஓகேயா? அப்ப இது 256
மேல வந்து ஒரு 600ன்னு வச்சுக்கங்க. 400 பாயிண்ட். 400 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 1000 பாயிண்ட் டார்கெட். ஓகேயா? இதுதான் இத வந்து சொல்ல வர்றேன். ஓகேயா? அப்ப இத வந்து ஓகே. செல்லிங் அப்புறம் பத்தி பேசுவோம். இப்போக்கே வந்து பையிங்ல பேசிருக்கோம். இப்போ சோ ஃபார் இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்தது இதையும் மார்க் பண்ணி ஏன்னா டெய்லியில பார்த்துட்டு அடுத்த இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஓகேயா? இது அட்லீஸ்ட் வந்து இதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம்னா ஒரு 3 ஹவர்ஸ். ஓகே. 3 ஹவர்ஸ்ல ஓகே. முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ்ல இது டெய்லியோட சப்போர்ட். ஓகே. டெய்லியோட சப்போர்ட் இது வந்து 3 ஹவர்ஸ்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த 3 ஹவர்ஸ்க்கு மேல கேண்டில் ஏதாவது க்ளோஸ் ஆயிருக்கணும், இல்ல கீழே ஏதாவது க்ளோஸ் ஆயிருக்கணும். வாட் எவர் எது நடந்தாலும் அது எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் அப்போ பார்க்கணும், இல்ல இதுல வந்து பை பண்றோம். எந்த பிரைஸ்க்கு 503 ரூபா அந்த ரேஞ்சில இருந்து காலையில கேப் அப் 534 ரூபாயிலிருந்து மேல எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னா இந்த லைன் போட்டிருக்கேன் 795 வரைக்கும். இந்த கேண்டில் இதை ரெடி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது இது வரைக்கும் போகணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. அதுதான் டார்கெட்டா நம்ம எடுத்துக்குவோம். விச் எவர் வந்து எது முன்னாடி வருதோ, எது இப்போ இன்கேஸ் வந்து இந்த ப்ளூ கலர் கேண்டில் வந்து அடுத்தது ஒரு பிளாக் வந்துருச்சுன்னா அதுதான் மேஜர் சப்போர்ட்டு, சாரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேயா? நான் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்ப இந்த கேண்டிலுக்கு மேலன்னா அடுத்தது இங்கே இது வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் அப்படின்னு 3 ஹவர்ஸ்ல வச்சான்னா இந்த இடத்துக்கு இந்த டார்கெட்டுக்கு வந்துடும். சரியா? அப்ப இந்த கேண்டிலுக்கு இது கிரியேட் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இதை நீங்க சின்ன டைம் ஃப்ரேம்ல கூட பார்த்துக்கலாம். இல்லை நீங்க 3 ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா 3 ஹவருக்கு கீழே ஓப்பன் ஆச்சு, அடுத்த நாள் கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஆனோடனே இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எப்பயுமே கேண்டில் வந்துருச்சு, பிளாக் கலர் கேண்டிலோ ப்ளூ கலர் கேண்டில் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடணும். ஃபர்தரா மேலே கட் ஆகுதா கீழே கட் ஆகுதா, இதுக்கு ஒரு இன்னொரு ட்ரெண்ட் எப்படி போகுதுங்கிறதுக்கு ஒரு ஒரு மூவிங் ஆவரேஜ் ஒன்று கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அது இதில் ஆட் பண்ண முடியல. நான் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை போட்டுட்டு நான் சொல்றேன். ஓகே. அப்போ லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இங்க இருந்தா ஃபர்தரா கீழே இது வந்துருச்சு. இதுக்கு கீழே போனா எங்க போகணும்? ஃபர்தரா கீழே வரணும். அப்ப இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸ் போட்டாதான் ஃபர்தரா இவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எங்கேயுமே போடல, ஆனா டே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து ஃபர்தரா மேல போயிடுச்சு. சரியா? எப்போ உங்க பிரைஸுக்கு மேல இன்கேஸ் வந்து நீங்க இத வந்து புட் ஆப்ஷன் இதே வந்து நீங்க புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எங்க நீங்க எக்ஸிட் ஆகணும்னா இதுக்கு அடுத்தது வந்து போடும்போது காஸ்டோ இதோ எப்போ ஒரு கேண்டில் போடுதுன்னா அதுக்கு கீழே போட்டுச்சு. இன்கேஸ் இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன், ஆனா பிரைஸ் கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னா திருப்பியும் ஒரு வாட்டி அது வந்து ரீடெஸ்ட் பண்ணும் உங்க பிரைஸை. எப்ப இந்த கேண்டில் கிரியேட் ஆகும்போது அது நடந்துரும். சரியா? அப்ப வந்து இந்த கேண்டில் வந்து போட்டதுக்கு அப்புறம் இன்கேஸ் கீழே போயிருச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நான் வரமாட்டேன். எப்படி இருந்தாலும் அந்த பிரைஸ் அது ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணும். அதுதான் இங்க நடந்திருக்கு. சரியா? இப்ப இந்த கேண்டிலுக்கு ஃபர்தராகவோ இல்லை இந்த கேண்டிலுக்கு மேல இது 3 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. அப்ப இதுக்கு மேல ஃபர்தரா போகும்போது
இது வந்து எங்க போகணும் அப்படின்னா இந்த பிரைஸ் இதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். ஓகேயா? இப்போக்க டெலீட் பண்ணிட்டு 3 ஹவர்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஓகே. இப்ப இதுக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில பார்த்துக்கணும். இதுக்கு மேல 3 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகணும். இந்த பிரைஸ்க்கு மேல 3 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகணும். இப்ப இங்க கடைசியா ஒரு ரெஃபரன்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு கேண்டில் வந்து பிளாக்கோ ப்ளூவோ வந்துச்சுன்னா அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும், இல்ல கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கேன்னா அட்லீஸ்ட் பாடிக்கு மேலனாச்சும் க்ளோஸ் வச்சிருக்கேன், நான் வைக்கல. ஓகேயா? அந்த ப்ரீவியஸ் ப்ளூ கேண்டலுக்கும் மேல இது க்ளோஸ் வச்சாதான் ஃபர்தரா மேல. ஓகே, அப்ப விக்கு வந்து இவ்வளவு தூரம் அது அது விட்டுருக்கு. ஆனா க்ளோஸ் வந்து இந்த கேண்டலுக்கு மேலேயும் வைக்கல. அப்போ ஃபர்தரா இது வந்து மேல இந்த கேண்டலுக்கு மேல 3 ஹவர்ஸ் வைக்கணும். இந்த கேண்டலுக்கு மேல 3 ஹவர்ஸ் வச்சா இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்லுது. ஓகேயா? அப்ப இந்த பிரீமியம் வச்சு எப்படி ரெண்டு பிரீமியம் மேட்ச் பண்றதுங்கிறது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் நம்ம இதை ரெண்டு போட்டிருக்கோம். அப்ப இந்த ப்ளூ கேண்டில் வந்துச்சுன்னா இந்த பிரைஸ் வந்து இது வரைக்கும் போகணும். அப்ப இந்த பிரீமியம் வந்து எவ்வளவு தூரம் போகணும், இவ்வளவு தூரம் போகணும். எதுக்கு மேல க்ளோஸ் வச்சா இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சா ரவுண்டு போட்டிருக்க கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சா அவ்வளவு தூரம் போகணும். அப்ப ஆப்போசிட்ல உள்ள பிரீமியம் வந்து எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா இந்த ப்ளூ கேண்டில் பார்த்தோம், அதுதான் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பிளாக் கலர் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த கேண்டிலுக்கு கீழே அது க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கணும். க்ளோஸ் வச்சிருக்கு. ஏன் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா நம்ம இடையில வந்து இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் இங்க பார்க்குற கேண்டில் ரெஃபரன்ஸுக்கு ப்ரீவியஸா எங்க இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்கு. ஓகேயா? அப்ப இதை மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு கீழே ஃபர்தரா கீழே வந்துச்சுன்னா தான் அது ஃபர்தரா கீழே வரும். அப்ப இதுக்கு கீழே எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இங்கெல்லாம் இருக்கு. இந்த டைம் ஃப்ரேம்ல இங்கெல்லாம் க்ளோஸ் வைக்கணும். வச்சாதான் ஃபர்தரா அது வந்து மேல போகும். இல்லைன்னா இந்த ப்ரீமியம் வந்து கீழே வரும். நான் அதை வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போக்கே இந்த ப்ரீமியம் வந்து எவ்வளவு தூரம் போறதுக்குன்னா லாஸ்டா கடைசியா கிரியேட் ஆன ப்ரீமியம்ல இருந்து இவ்வளவு தூரம் போறதுக்கான டார்கெட் இருக்கு. அப்ப இந்த பிரீமியம்லாம் இங்க அடுத்த கேண்டில் வந்திருக்குன்னா இந்த பிரீமியம் இங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் பார்க்கணும். இதுதான் லாஜிக்கு. ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும் இதை மாதிரி பார்த்துக்கலாம். இப்ப ரெண்டு இதுலயும் பார்த்தாச்சு. அடுத்தது சிம்பிளா வந்து ஒரு 5 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல ஒரு வாட்டி சொல்லிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஒரு 15 நிமிஷம் சார்ட். அதே இதை வந்து 15 நிமிஷம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு பிரீமியம் மேலேருந்து ஏன் கீழே இறங்குது, நம்ம இன்கேஸ் எடுத்து வச்சிருந்தோம்னா அது மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பிரீமியம் பேஸ் பண்ணியே எந்த பிரீமியம் வேணாலும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கேண்டில் வந்து எங்கன்னா 23 ஏப்ரல். அப்போ அந்த கேண்டில் வந்து மேலே மார்க் பண்றோம். கரெக்டா? இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்த பிரீமியம் வந்து மேலே கீழே எப்போ வந்து கட் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அப்போதான் டைரக்ஷன் போகணும். அப்போ வந்து இப்போ இந்த இடத்துல காட்டியிருக்கேன் பிளாக் கேண்டில் மேலே வந்து அது மார்க் பண்ணியிருக்கேன்னா அடுத்த கேண்டில் வர்ற வரைக்கும் அந்த பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அடுத்த பொசிஷன் எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேயா? பிளாக் கலர் கேண்டில் எங்க வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கு. இது பிளாக் கலர் கேண்டில். அப்ப இந்த பிரீமியம் வந்து கால் ஆப்ஷன்ல இருக்கிறப்ப புட் ஆப்ஷன் எவ்வளவு தூரம் வரும். அப்ப நீ இந்த புட் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் வந்து ஃபர்தரா வந்து அதை கட் பண்ணி மேல போகுதா கீழே வருதா அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ட்ரெண்ட் வந்து மேல இருக்குதா கீழே இருக்குதான்னு. அப்ப இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் பார்க்குறோம்.
ஓகேயா? இப்ப இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த பிளாக் கலர் கேண்டில் பார்க்குறோம். இந்த கேண்டில். இந்த பிரீமியம் இதுக்கு மேல போனா அவ்வளவு தூரம் போகணும். அதுக்கு இடையில இது ரெசிஸ்டன்ஸ் இந்த கேண்டிலோடது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே போல இது இந்த கேண்டிலோடது சப்போர்ட்ல இருக்கு. அப்ப இந்த பிரீமியம் வந்து மேல போனது திருப்பி கீழே வந்துருச்சு. ஓகேயா? அதே போல கீழே போனது மேல வந்துருச்சு. 2மே அப்படிதான் நடக்கும். அப்ப இந்த பிரீமியம் வந்து இங்கேருந்து போணுச்சுன்னா எவ்வளவு தூரம் போகணும்? எல்லா டைம் ஃப்ரேம்லயும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலயும் 3 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 1200 வரைக்கும் காட்டுது. ஓகே. இந்த இடத்துல ஏன் திரும்புச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கேண்டில் இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்திருக்குன்னா, இதுக்கு கீழ இந்த பிரீமியம் வந்தா கீழ வரும். அப்ப இது ரெசிஸ்டன்ஸ் வித்தின் த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? இந்த இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா, அது அவ்வளவு தூரம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ ஃபார் இது இது மாரி தான் பார்க்கணும். இப்ப 2 பிரீமியம் பேஸ் பண்ணி பார்க்குறோம். இப்ப வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்றோம். ஓகேயா? அத பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ட் வரும். டெய்லியில நான் காமிச்சேன். ஓகேயா? இப்பதான் டெய்லியில ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஓகேயா? ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஃபர்ஸ்ட்டா எங்க காட்டியிருக்கு? 3 ஹவர்ஸ் கேண்டில். ஓகேயா? என்னைக்கு காட்டியிருக்கு? 9 மணிக்கு காட்டியிருக்கு. அதாவது 9th மார்ச் அன்னைக்கு ஒரு பிளாக் கலர் கேண்டில் வந்து. அப்ப அந்த பிளாக் கலர் கேண்டிலுக்கும் மேல பிரீமியம் க்ளோஸ் ஆகும்போது என்னன்னா இந்த புட் ஆப்ஷன் மேல போகும். அந்த கால் ஆப்ஷன் அந்த கேண்டில மார்க் பண்ணிக்கும். ஓகேயா? ஓகே. இந்த கேண்டில் அடுத்தது ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு. ஓகேயா? இதுதான் டாப். ஓகே. இப்ப இதோட பிரீமியம் என்ன? புட் ஆப்ஷனோடது 833 575. இந்த பிரைஸ் தான் நீங்க பார்க்குற ஆப்போசிட்ல உள்ள 23,000 காலோட பிரீமியம் எங்க வரும் அப்படின்னா, இதோட பிரைஸ் வந்து 1500 பிளஸ் வந்து 1800 ரூபாயிலேருந்து இதோட பிரீமியம் வந்து இங்க வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கன்னா இங்க வந்து எப்ப இந்த கிராஸ் ஓவர் போடுதோ அப்ப வந்து இதுக்கு ப்ரீவியஸா உள்ள லெவல்ஸ் வந்து பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட் எப்போ வருதோ ப்ரீமியம் வந்து ரெண்டும் மெர்ஜ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் இது வந்து காட்டும். அதுக்கு நீங்க அந்த டைம்ல என்ன ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணணும். ஓகேயா? இப்ப இந்த கேண்டில் மார்க் பண்ணியாச்சு, இந்த கேண்டில் மார்க் பண்ணியாச்சு. அதுதான் இந்த கேண்டில். இந்த கேண்டில் தான் இந்த கேண்டில். ஓகேயா? அப்ப இந்த கேண்டில் வந்து இங்க இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு கீழே க்ளோஸ் ஆன சப்போர்ட் இதை உடைச்சிச்சுன்னா நேரா இங்க வரணும். இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ இங்க இருக்கிறதுனால இங்க வரணும். வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்ப வந்து பிரீமியம் இந்த பிரீமியம் இந்த இடத்த தொடுதோ அப்பதான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு மேலேருந்து வந்த பிரீமியம் மேல போயிட்டு திருப்பியும் வந்து எப்ப இந்த பாடி கிட்ட வருதோ ஓகேயா, அதுக்கு கீழே ஃபர்தரா க்ளோஸ் ஆனா ஃபர்தரா கீழே, இல்லைன்னா திருப்பியும் அது கட் பண்ணி கீழே போகும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் எங்க வரும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். இந்த ஹையும் பாடிக்கும் இடையில உள்ள ரேஞ்சில் வந்து. ஓகேயா? அப்ப இங்கேருந்து போன பிரீமியம் இதுதான் டார்கெட். அப்ப இங்க உள்ள வாங்கின பிரீமியம் இங்க போகிற வரைக்கும் ட்ரெண்ட் வந்து இப்படியே தான் இருக்கும். கீழே மேல இந்த கிராஸ் ஓவர் நடக்கிறப்ப தான் மாறும். அதுவும் வந்து எங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் கேண்டில் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஃபர்தரா இங்கேருந்து
மேல போய் சேர்ந்துருச்சு. எங்க போயிருக்கு? இது வரைக்கும் போயிருக்கு. எது வரைக்கும் போகணும்? இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் போகணும், இல்ல அந்த பாடி வரைக்கும் போகணும். அப்ப வந்து இந்த பாடியை மார்க் பண்ணிக்கணும், ஹையை மார்க் பண்ணிக்கணும். ஓகே. இரண்டாவது இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். அங்கெல்லாம் போனா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்கு அது வந்துருச்சு. இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஓகே. அட் த சேம் டைம் ஒரு நிமிஷம். அப்ப ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் இங்க போய் எப்ப டச் பண்ணுதோ அப்ப நம்ம பிளாக் கேண்டிலுக்கு எப்ப கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு கீழே நம்ம பிரீமியம்ல கீழே க்ளோஸ் வச்சா ஃபர்தரா இங்க எல்லாம் வரணும். அதுதான் இங்க வந்திருக்கு. சரியா? அப்ப இந்த இந்த ரேஞ்ச் வரும்போது இந்த கேண்டில பார்க்கணும். மேல போய் டச் ஆனது திருப்பியும் நம்ம இதை சப்போர்ட் லெவல்ல எப்ப கட் பண்ணுதோ அப்ப இது ஃபர்தரா கீழே வரும். எங்க வந்து சப்போர்ட் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸுக்கு இந்த பிரீமியம் வருதோ அங்கேருந்து திருப்பியும் ரிவர்ஸ் ஆயிரும். ரிவர்ஸ் ஆகி எங்க போயிருக்கு? இந்த பிரீமியம் 1855 இந்த ரெண்டாவது கேண்டிலோட லெவலுக்கு அது வந்துருச்சு. இந்த பிரீமியம் வந்து டிகே ஆகுதுன்னு சொல்றோம்ல, அது அது மாதிரி இது கீழே வந்துருக்கு. அப்ப இதுக்கு ப்ரீவியஸா எங்க பிளாக் கலர் கேண்டிலோ எங்க எங்கெல்லாம் நம்மளுக்கு டாட்டர் லைன் இருக்கோ அந்தந்த லைன் வரைக்கும் இந்த பிரீமியம் இதுக்கு கீழே வந்தா எங்க வரணும்? இங்க வரணும். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்ராக்சிமேட்டா இருக்கும், அக்யூரேட்டா இருக்காது. இந்த டாட்டர் லைன் மட்டும் ரஃபா இருக்கும். அப்ப இந்த இந்த இடம்லாம் மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகேயா? இங்க இந்த ஏரியால வந்து சப்போர்ட் இந்த டாட்டர் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்ப இந்த பிளாக் கலர் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கல. கீழே க்ளோஸ் வச்சா எங்க வரணும்? இந்த டாட்டர் லைன் வரைக்கும் வரணும். இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ், இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ், இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ். இந்த ஏரியாவுக்கு வந்து அது சப்போர்ட் எடுத்துட்டு தான் ஃபர்தரா மேல போகும். ஓகே. இது மாதிரி நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வேணும். இப்போ பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல இந்த இடத்துல போட்டிருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பிரீமியம் நம்ம கேண்டிலோட ரெஃபரன்ஸ்ல போய் கரெக்டா வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் இது மேல போகும். சரியா? இப்ப இந்த இடத்துல இப்ப கேண்டில் போட்டிருக்குன்னா இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் அது வந்து க்ளோஸ் வைக்கணும். வச்சாதான் அது மேல போகும். இல்லைன்னா இது ஃபர்தரா இந்த இடத்துக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறது கணக்கு. இது வந்து திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இப்படி வந்து இந்த பிரீமியம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு டைம் ஃப்ரேம்ல பார்த்துடலாம். ஓகே, ஒரு 1 ஹவர்ல பார்ப்போம். 5 செகண்ட்ல கூட இதை பார்க்கலான்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்னா அந்த கிராஸ் ஓவர்ல 2 பிரைஸும் மூவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து எந்த டைரக்ஷன் போகுது அப்படிங்கிறது தெரியாது. கிராஸ் ஓவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்தாங்கன்னா அதை நம்ம வந்து அது சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ சொல்றேன். இது மாதிரி கிராஸ் ஓவர் நடக்கிறப்போ ஒரு வயலண்டா 2 சைடு மூவ் ஆகும். அது எந்த சைடு போகும், எந்த பிரீமியம் எந்த சைடு போகும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கிராஸ் ஓவர்ல நம்மளுக்கு எல்லா டைமும் அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்காது. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1 ஹவர்ல கிடைச்சிருக்குன்னா ஃபர்தரா கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது எவ்வளவு தூரம் போகும், மேல க்ளோஸ் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம். சரியா? இப்போ இந்த கிராஸ் ஓவர்ல கேண்டிலோட க்ளோஸ் ஹை லோவை தான் எடுப்பேன். அது இல்லாம இந்த 2 பிரைஸ் மீட் ஆகிற இடம் எங்கன்னா 1102 ரூபா.
ஓகேயா, அந்த இடத்துல இதாயிருக்கு. அப்போ ஃபர்தரா வந்து எந்த சைடில் அது க்ளோஸ் ஆகுதோ அப்போ டார்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேண்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸா என்ன கேண்டில் இருக்கோ அதை வந்து டார்கெட்டா புக் பண்ணலாம்னா இதுக்கு ப்ரீவியஸா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைன் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ளூ இருக்கு, இந்த இடத்துல பிளாக் இருக்கு, பிளாக் இருக்கு, பிளாக் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இமீடியட் டார்கெட்டா வந்து பார்க்கணும். அப்ப இமீடியட் டார்கெட் அப்படின்னா இந்த கேண்டில், இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில், ரெண்டுல ஏதாவது ஒரு கேண்டில். ஓகே, இப்போ இது வரைக்கும் அதுக்கு நேர பேரல்ல என்ன இருக்கோ அந்த கேண்டில் மார்க் பண்ணும். எங்கன்னா எந்த பிளாக் கேண்டில் வந்துச்சோ அதுக்கு ப்ரீவியஸா என்ன இருக்குதோ அந்த ப்ளூ கேண்டிலுக்கு நேரா வந்து மார்க் பண்ணும். அதே போல இந்த ப்ரீவியஸா பிளாக் எங்க இருக்குதோ அந்த ப்ரீவியஸா வந்து பண்ணணும்னா தூரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கு ஒன்னோட ஒண்ணு மேல க்ளோஸ் வைக்கணும். அது வரைக்கும் நம்ம அது வச்சா மட்டும்தான் நம்ம அதை கன்ஃபார்மா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்க முடியாது. ஓகேயா, அப்ப இதை வந்து இந்த கேண்டில் பிரேக் ஆகுது. அப்போ டைரக்ஷன் நம்மளுக்கு மேலே வந்து நம்மளுக்கு டார்கெட் தெரியும், கீழே வந்து நம்மளுக்கு டார்கெட் தெரியும். கீழே என்னன்னா இந்த டாட்டர் லைன், அதாவது இந்த ப்ளூ கேண்டில், இந்த பிளாக் கேண்டில். ஓகேயா, இதுல ஏதாவது ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன்ல போடணும். அப்ப இந்த ப்ளூவை கட் பண்ணி கீழேயோ மேலேயோ வச்சு ஒரு கேண்டில் போட்டுச்சுன்னா அது வந்து எக்ஸிட் ஆகும். அப்போ வந்து இந்த கேண்டில்ல அது எக்ஸிட் ஆகும். இன்கேஸ் நம்ம புட்டை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்கன்னா இந்த ப்ளூ கேண்டலுக்கு மேல ப்ராப்ளம் எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம டார்கெட், ஆல்ரெடி நம்ம டார்கெட் எங்க எதிர்பார்க்குறோம், அப்ராக்சிமேட்டா இவ்வளவு தூரம் அது போகணும், போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்ப எப்ப இந்த மாதிரி வைக்கும்போது ரெஃபரன்ஸ் வைக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு கேண்டில் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்ப இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கேண்டில், இந்த கேண்டலுக்கு மேல, அதாவது இந்த கேண்டலுக்கு மேல அந்த வேல்யூ இருக்கு அப்படின்னா லீஸ்ட் என்ன இருக்குதோ அதை எடுத்து மார்க் பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த பாடியை வந்து மார்க் பண்ணிக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணா இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடந்தா எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா அப்ப தெரியும். 1177லேருந்து 1468 வரைக்கும் பிரீமியம் கண்ணை மூடிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்ப டார்கெட் தெரிஞ்சிருச்சு, என்ட்ரி தெரிஞ்சிருச்சு. ஓகேயா, இது வந்து எப்ப வந்து இந்த பிரீமியம் இப்படி நடக்குதோ அப்ப அப்ப வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ளூ கேண்டில் போட்டிருக்குன்னா இந்த பிரீமியம் என்ன நடக்கணும், இதுக்கு ப்ரீவியஸா உள்ள பிளாக் கேண்டில் இல்ல ப்ளூ கேண்டில். ஓகேயா, அப்ப ப்ளூ கேண்டில் இங்க வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்ப இந்த ஏரியால நம்ம ப்ளூ கேண்டில் போட்டு ஒரு பிளாக் கேண்டில் போட்டுச்சுன்னா டைரக்ஷன் திரும்ப போகுது அல்லது ஃபர்தர் டவுன். இது வந்து ட்ரெண்டை குறிக்கிறது. அப்ப இதுக்கு மேலேயோ க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தரா இந்த பிரீமியம், இந்த என்ன பிரீமியம், இது புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எங்க போகணும், இந்த இடத்துக்கு போகணும். இங்கேருந்து போயிடுச்சு. இந்த லெவல் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட டார்கெட் லெவல் தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இந்த கேண்டிலோட ப்ளூவோட கேண்டில் எங்க, இந்த கேண்டிலோட லெவல்ல வந்து போட்டிருக்கோம். அது திருப்பியும் இந்த பிரீமியம் எங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. இந்த கால் ஆப்ஷன்ல போன பிரீமியம் எங்க வரணும், இந்த ப்ளூ கேண்டிலுக்கு வரணும். இந்த ப்ளூ கேண்டிலுக்கு வந்துருச்சு. ஓகேயா, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த ப்ளூ கேண்டிலுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த கேண்டில் திரும்பணும்னா நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் போடணும்ல, இதுல இருந்து நான் இப்ப மேல போகுது அப்படின்னு நான் எப்படி முடிவு பண்ணணும். அப்ப இந்த இடத்துல ஒரு டார்க் கேண்டில் இருக்கு, பிளாக் கேண்டில் இருக்குன்னா இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும், இல்லைன்னா இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா ஃபர்தரா மேல போகணும். கரெக்டா, அப்ப இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த பிரீமியம் அங்கேருந்து எங்க வரணும், திருப்பி அகைன் இந்த ப்ரீவியஸா, இதுக்கு ப்ரீவியஸா எங்க இருக்கோ ப்ளூ கேண்டிலுக்கும் பிளாக் கேண்டிலுக்கும் வரணும்னா இந்த பிரீமியம் இங்க வந்துருச்சு. கரெக்டா, இப்படி வந்து பார்க்கணும். இதுதான் வந்து ரெண்டு பிரீமியம் மேட்ச் பண்ணி பார்க்கறது. எனிவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. என்ன பண்ணாலும்
பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பீங்க. ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இதுவே கடைசி வீடியோவா இருக்கும். நன்றி, வணக்கம்.